தேர்தல் முன்விரோதம் காரணமாக திமுக இளைஞரணி நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 18 கிராம மக்கள் சார்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கப்பட்டது. கொரடாச்சேரி அருகே உள்ள தாழைக்குடி கிராமத்தை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகி கணேஷ் என்பவருக்கும் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் என்பவருக்கும் இடையே நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி பூண்டி கலைவாணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொரடாச்சேரிக்கு சென்று கணேஷை கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கணேஷ் ஆபத்தான நிலையில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து தாழைக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள அம்மையப்பன், தைக்கால், காவனூர், சூரனூர் உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் ஒன்று கூடி கொலைவெறி தாக்குதல் நடத்திய திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கைது செய்ய வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். பின்னர் 18 கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனுவை வழங்கி திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பூண்டி கலைவாணன் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் மாவட்ட செயலாளராகிய கலைவாணன் இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடாது. அவங்க கலைவாணனை அங்க திமுக பொறுப்புல இருந்து எடுத்துருங்க. ஆனா கலைவாணன் பூண்டி செல்வன் கலையரசன் 3 பேர் குடும்பம் தான் இன்னைக்கு அழிச்சிருக்கு. இன்னைக்கு காரணம் எல்லாம் எங்க தாலையை நம்பிதான் இருந்தோம். சகிச்சு விட்டுறது கலைவாணன் அவங்க அண்ணன் தான் கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம சகிச்சு பையனே கொண்டது அங்க கலைவாணன் தான், வேற யாரும் இல்லை.